இந்தியாவில் சந்திரன் தாக்கம் மிக அதிகமாக உள்ள தலம் திருப்பதி என கூறப்படுகிறது. அதனால்தான் திருமலை தரிசனம் மனதிற்கு அளவிட முடியாத நிம்மதியையும் இனிமையான அனுபவத்தையும் தருகிறது. சந்திர சக்தி மிகுந்த கோயிலாக இருப்பதால் மன அழுத்தம் குறைந்து மனநிலை சீராகிறது. ஸ்ரீராமானுஜர் பதித்து எந்திர சக்கரங்களின் சக்தி கடல் அளவு என சொல்லப்படுகிறது. மேலும் கந்த புராணத்தில் குறிப்பிடப்படும் பாபநாசம் தீர்த்தம் பாவங்களை போக்கும், செய்வினை தோஷம், வறுமை நீங்கி சந்ததி விருத்தி உண்டாகும் என நம்பப்படுகிறது. பிரபஞ்ச சக்தி இங்கு சூட்சமமாக இயங்குவதால் நமது மூளை வேகமாக செயல்பட்டு தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கிறது. வாஸ்துப்படி வடகிழக்கில் அருவியும் பள்ளமும் தெற்கே உயரமான மலைகளும் அமைந்ததால் இந்த இடம் மிகுந்த பிரபலத்தையும் செல்வ வளத்தையும் பெறுகிறது. உலகிலேயே சந்திரனை முதலில் பார்ப்பவர்கள் ஜப்பானியர்கள் என்பதும், சந்திர கதிர்களை அதிகம் ஈர்ப்பதால் அவர்கள் அறிவாற்றல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் முன்னேறியுள்ளனர் என்பதும் கூறப்படுகிறது. அதுபோல் இந்தியாவில் சந்திர சக்தி அதிகம் உள்ள தலம் திருப்பதியே. மூலிகைகள் நிறைந்த இந்த மலை ஆரோக்கியத்தை வழங்குகிறது. மகான்கள் வாழ்ந்த பூமி என்பதால் அருளாசி நிறைந்து காணப்படுகிறது. இந்தியாவின் மிக அதிக செல்வம் கொண்ட கோயிலும் இதுவே. கலியுகத்திலும் பெருமாள் பக்தர்களுக்கு துணை நிற்கிறார் என்பதை பலர் அனுபவமாக சொல்கிறார்கள். குலதெய்வம் இல்லாதவர்கள் கூட திருப்பதி பெருமாளை தங்கள் குலதெய்வமாக வணங்குகின்றனர். நடந்து மலை ஏறுவது அக்குபஞ்சர் சிகிச்சை போல உடல் ஆரோக்கியத்திற்கும் மூலாதார சக்கரங்கள் சீராக சுழலவும் உதவுகிறது. சந்திர தசை, சந்திர புத்தி நடப்பவர்கள், தோல் நோய், மன அழுத்தம் மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது சிறந்த பரிகார தலமாகும். குறிப்பாக திங்கட்கிழமை அங்கு தங்குவது மிகவும் சிறப்பு. திருமலை மீது எவ்வளவு நேரம் இருக்கிறார்களோ அவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பதும், பக்தர்கள் 11 மணி நேரம் மலை மேல் இருக்க வேண்டும் என்ற ஐதீகத்தால்தான் அனைவரையும் ஒரு அறையில் தங்க வைப்பது வழக்கமானது என்பதும் சொல்லப்படுகிறது. இனிமேல் திருப்பதி சென்றால் அமைதியாக இருந்து மனதார வேண்டுதல் செய்ய வேண்டும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சிகம், மகரம், மீனம் லக்னம் உடையவர்கள் அடிக்கடி திருப்பதி பெருமாளை வணங்க வேண்டும். சிம்மம், தனுசு, கும்பம் லக்னம் உடையவர்கள் வருடத்திற்கு ஒருமுறை செல்லும் லக்னக்காரர்கள் என ஜோதிடத்தில் கூறப்படுகிறது.